வணக்கம். என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அதற்கு முன்பாக ஒரு சில வரிகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்ற விஷயமே எனக்கு தெரியல. ஏன்னா இது ஒரு ரிவைண்ட் வீடியோ தான். என்ன ரிவைண்ட் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அது என்னன்றது போக போக பார்க்கலாம். நாங்கள் வேடந்தாங்கல் போயிருந்தோம், கூடவே திருக்கழுக்குன்றமும் போயிருந்தோம். எதற்கு அப்படின்னு கேட்குறீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள் அப்படின்னு கேட்குறதுக்காக தான் போயிருந்தோம். அந்த மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் நன்றியை மறக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா பொதுவாக இந்த பகுதியிலலாம் திமுக தான் பலமாக இருக்கும். அதனால் 5000 ரூபாய் கொடுத்ததை நினைவு வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தோம். போய் மக்களை பொறுத்த வரைக்கும் நாங்களாம் நன்றி மறக்க மாட்டோம், நாங்கள் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு பெரும்பான்மையான மக்கள் சொன்னாங்க. 5000 ரூபாய் கொடுத்ததை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுருக்கீங்க. ஆனால் இந்த ஆட்சியில் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களை நீங்கள் நினைவு வச்சுருக்கீங்களா? அதாவது ஒரு விஷயம் திமுக ஆட்சி காலத்தில் பெருசாக வெடிக்குதுன்னா அதனுடைய பாதிப்பு நம்மளால் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பெருசாக இருந்தால் மட்டும்தான் ஊடகம் பேசும். இல்லைனா ஊடகத்துக்கே பிரச்சனை வரும்னா அப்போ தான் பேசும். அப்படி பேசப்பட்ட விஷயங்களுடைய பட்டியலை தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. போடுறா வெடிய அதிமுக ஜெயிச்சிடுச்சு, என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஏன்னா கருத்து கணிப்பு கேட்டிருக்க, ஆனால் சென்னை ஒட்டிய பகுதி திமுகவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு வேற நீ சொல்கிற. அப்படி இருக்கும்போது வெடியை போடுறா அதிமுக ஜெயிச்சிடுச்சின்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பிரச்சாரம் பண்ணுகின்ற போது எடப்பாடி மாதிரியான ஒரு துரோகி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். எதனால் துரோகின்னு சொன்னார் தெரியுமா? சசிகலா என்ற ஒரு பெண்மணிக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணி விட்டாராம். ஏன்னா நம்பி ஆட்சியை கொடுத்துட்டு போனாங்களாம். ஆனால் அந்த ஆட்சியை திருப்பி நம்ம எடப்பாடி பழனிசாமி சசிகலா கிட்ட கொடுக்கவே இல்லையா, அவரே தக்க வச்சுக்கிட்டாராம். அதனால் நம்பிக்கை துரோகி இல்லையா, அந்த துரோகம் எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தாதா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசியிருந்தார். ஒரு ஆளுக்கு துரோகம் பண்ணதுக்கே எடப்பாடி பழனிசாமி தேர்தலில் தோப்பாருன்னா கிட்டத்தட்ட 8.5 கோடி பேருக்கும் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமாக இருந்த நம்முடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கின்றாரே, அந்த துரோகம் மீண்டும் திமுக ஆட்சி வர்றதுக்கு வழிவகுக்குமா? என்ன துரோகம் பண்ணான்னு கேட்குறீங்களா? 505 525 வாக்குறுதி கொடுத்தாங்கல்ல, அந்த வாக்குறுதியில் எத்தனை நிறைவேற்றி இருக்கின்றார்கள்? ஒன்று சாம்பிள் சொல்லட்டுமா? மாதம் மின் அளவீடு எடுப்போம், அதன் மூலமாக மின் கட்டணமானது குறைஞ்சி போயிடும் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்களே இல்லையா? அந்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா? 8.5 கோடி பேரும் மின்கட்டண உயர்வினாலும் அது மட்டும் கிடையாது, திமுக ஆட்சிக்கு வந்த உடனே மின்கட்டணத்தை உயர்த்திட்டாங்க. அதுவும் ஆண்டுக்கு ஆண்டு 4.5லிருந்து 6% உயர்த்தி இருக்கின்றார்கள். அதிமுக ஆட்சியில் கட்டினதை விட ஒவ்வொருத்தரும் குறைந்தது 500 ரூபாயாவது மேலே கட்டுறாங்க. இப்படி மின் கட்டண உயர்வு இருக்கின்ற போது மாதம் மின் அளவீடு எடுத்தாங்கன்னா மின் கட்டணம் கணிசமாக குறையும் என்று நம்பித்தானே வாக்களித்தாங்க. இது நம்பிக்கை துரோகம் அல்லவா? இந்த நம்பிக்கை துரோகமானது திமுக வீழ்த்தாதா? ஒன்றுமில்லை, பிஞ்சு குழந்தைங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒத்த கையெழுத்தில் நீட்டை நீக்கணும்னு சொன்னீங்க. ஆனால் எதிர்கால சந்ததியினரை ஒட்டுமொத்தமாக நாசம் பண்ணீங்க. ஆனால் நீட்டை நீக்கினீங்களா? இது நம்பிக்கை துரோகம் இல்லையா? இந்த துரோகத்தினால திமுக விழாதா? சசிகலா ஒரு ஆளுக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் இழைத்து விட்டார் என்றால் அந்த துரோகமே எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தும் என்றால் 8.5 கோடி பேரையும் அடுத்த தலைமுறை இளைஞர்களையும் மாணவர்களையும் திமுக ஏமாத்திருக்குது, நம்பிக்கை துரோகம் பண்ணி இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இவங்க நம்பிக்கை துரோகம் செய்ததன் காரணமாக நீட்டு ரத்து பண்ண முடியலையே, நம்மளால் நீட்டை எதிர்கொள்ள முடியலையே என்று ஏங்கி திமுக ஆட்சி வந்த பிறகு 30க்கும் மேற்பட்ட பிஞ்சு குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி ஏமாற்றதுனால துரோகம் பண்ணதுனால சசிகலா செத்து போயில்லை. சசிகலாவுக்கு துரோகம் பண்ணதுனால
தமிழகத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமி நல்லாட்சி கொடுத்தார். 4.25 ஆண்டு திமுக ஆட்சியை விட அந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் நீங்கள் ஏமாத்தினது, நீங்கள் நம்பிக்கை துரோகம் பண்ணது, 30 குழந்தைகள் உயிர் போச்சு. ஸோ இந்த துரோகம் திமுக ஆட்சியை வீழ்த்தாதா? அப்புறம் வெடியை போடுறா, அதிமுக ஆட்சி வந்துடுச்சுடா, அதிமுக ஜெயிச்சிடுச்சுடான்னு சொன்னால் தப்பா? திமுக காரன் சொன்னால் நம்புறீங்க, ஆனால் அதே துரோகத்தை திமுக காரன் பண்ணியிருக்காண்டா, திமுக வீழ்த்திருந்தா, அதனால் வெடியை போடுறா, அதிமுக ஜெயிச்சிடுச்சுடான்னா நீங்கள் ஏன் நம்ப மாட்டீங்க? நம்புவீங்கல்ல? அது மட்டும் இல்லை, காக்கா குருவியை சுட்டு தள்ளுற மாதிரி 13 பேரை தூத்துக்குடியில் சுட்டு தள்ளினார் எடப்பாடி பழனிசாமி. இந்த பாவமும் இந்த துரோகமும் உயிர் போன ஆன்மாவும் எடப்பாடி பழனிசாமியை சும்மா விடுமா? 13 பேர் உயிருங்க, 13 பேருடைய ஆன்மாங்க. இந்த ஆன்மா சும்மா விடுமா எடப்பாடி பழனிசாமியை? கண்டிப்பாக அதிமுக விழுந்து விடும் அப்படின்னு 2021 பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போவும் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போது 13 பேரை ஏதும் அறியாதவர்களை எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டு சுட்டு தள்ளிவிட்டார். ஓகே. ஆனால் மரக்காணம் மற்றும் கள்ளக்குறிச்சியில் ஏதும் அறியாத கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தாங்களே, அந்த உயிரும் அந்த ஆன்மாவும் மீண்டும் திமுக ஆட்சி வர்றதுக்காக வழிவகுக்குமா? சும்மா விடுமா அந்த ஆன்மா? இல்லை அந்த உயிர்கள் எவ்வளோ துடித்து செத்துருக்கும். அட துப்பாக்கியில் சுடுகின்ற போதாவது ஒரே நிமிடத்தில் உயிர் போய்விடுகிறது. ஆனால் கள்ளச்சாராயம் குடித்த உடனே குடல் எரிந்து, கண் பார்வை மங்கி, அப்புறம் கால் கைகள் இழுத்துக்கிட்டு அதுவும் துடித்து செத்துருப்பாங்களே. ஸோ இந்த பாவமும் இந்த ஆன்மாவும் அந்த உயிர்களும் இந்த ஆட்சிக்கு சாபமிட்டு இருக்காதா? அப்போது 13 பேரை சுட்டு வீழ்த்தின எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி வராதுன்னா, கள்ளக்குறிச்சியில் 72 பேர், மரக்காணத்தில் 22 பேர் என்று சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆட்சியில் உயிரிழந்தார்களே. இந்த உயிரினுடைய ஆன்மா இந்த திமுக ஆட்சியை தண்டிக்காதா? அப்போ மீண்டும் அதிமுக ஆட்சி வராதா? அப்போ வெடியை போடலாமில்ல, அதிமுக ஜெயிச்சிச்சின்னு சொல்லலாமில்ல? அதெல்லாம் கூட இருக்கட்டையா. பொள்ளாச்சி சம்பவம் தெரியுமா? மாணவிகளுடைய கதறல், அந்த கதறல் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் வெற்றி பெற செய்யுமா அப்படின்னு இந்த தேர்தலில் கூட நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் பேசினார். அந்த மாணவியினுடைய கதறல் இன்னும் கூட நம்ம முதலமைச்சருடைய காதில் கேட்டுட்டு இருக்குன்னா, பீகார்லேருந்து வந்த ஒரு குடும்பம் அடையாருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோட்டூர்புரத்தில் தங்கி இருந்தாங்க. அங்கே திமுக ஆட்சியில் கஞ்சாவை குடித்த போத ஆசாமிகள் அந்த பெண்ணை பாலியல் வன்புணர்வு பண்ணுறாங்க. பக்கத்தில் குழந்தை அழுகுது, அந்த குழந்தையும் கொள்கிறாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, அவங்க கணவரை தடுக்க வர அவங்க கணவரையும் வெட்டி மூட்டை கட்டுறாங்க. பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான மனைவி, குழந்தைகள், அந்த கணவர் மொத்த பேரும் வெட்டி பார்சல் பண்ணி மூட்டையாக காவல் நிலையத்துக்கு அருகாமையிலே வச்சுட்டு போனாங்களே. அந்த குழந்தையினுடைய அழுகுரலும், அந்த பெண்ணினுடைய கதறலும், அந்த கணவனுடைய ஏக்கமும் கண்ணீரும் இந்த ஆட்சி மீண்டும் வரணும்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்க வைக்குமா? இல்லை இந்த ஆட்சி மீண்டும் வருமா? இந்த மாதிரி கதறல்கள்லாம் இந்த திமுக ஆட்சியில் நம்ம காதில் கேட்டுது, முதலமைச்சர் காதில் கேட்டுதா? அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்ததும், அது பின்னாடி சார் என்ற ஒருத்தர் இருந்ததும், அந்த கதறலும் கண்ணீரும் இன்னும் நம்ம காதில் கேட்காமையே இருக்குது. அதெல்லாம் பாவங்கள் கிடையாதா? என்ன அதுக்கெல்லாம் பரிகாரம் இந்த அரசாங்கம் தேடி விட்டதா? இல்லை கோவையில் கூட்டு பாலியல் வன்புணர்வுகள் சொல்லுங்கள். ஒன்று நடந்ததுக்கு நாம் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலமாக எடப்பாடி பழனிசாமியை கை நீட்டி குற்றம் சொல்கிறோம். ஆனால் இந்த ஆட்சியில் ஏகப்பட்டவை நடந்து கிடக்கிறது. ஆனால் இந்த பாவமெல்லாம் திமுக ஆட்சி சும்மா விட்டுடும். இந்த வேதனைகள்லாம் பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியை வாழ்த்தும். மீண்டும் திமுக ஆட்சி வந்துடும் நினைக்கிறீங்களா? கஸ்டடி மரணம் எடப்பாடியாருடைய ஆட்சியில், நிர்வாக தோல்வி தெரியுமா உனக்கு? ஜெயராஜ் பென்னிக்ஸு காவல்துறையினர் கடையை மூடுறான்னு சொன்னதுக்கு அவங்க ஏதோ சொல்லிட்டாங்கிறதுக்காக அவங்க காவல் நிலையத்தில் வச்சு அடிச்சே கொண்டாங்க, ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த ஆட்சியில் அந்த மாதிரியான காவல்துறை மரணங்கள் கிட்டத்தட்ட 34 நடந்திருக்கிறது. இந்த தேர்தலுக்கு முன்பு கூட நடந்திருக்கிறது. ஏன் இந்த தேர்தல் நடைபெறுவதற்கு 1 ஆண்டுக்கு முன்பாக அஜித்குமாருடைய கோவில் காவலாளி மரணங்கள் நடந்திருக்கிறது. ஒன்று நடந்தால் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி வீழ்ச்சி அடைஞ்சு போகுதுன்னு சொல்கிறீங்க.
ஆனால் இந்த ஆட்சியில் காவல்துறை மரணமானது கிட்டத்தட்ட 34 நடந்திருக்கிறது. இந்த 34 ஆன்மாவும் இந்த ஆட்சியை வாழ்த்தி இருக்குமா? மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுமா? அதனால் மறந்து போனவற்றை ஒரு முறை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஏன்னா 5000 ரூபாய் கொடுத்தாங்க, நாங்கள் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மறக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுகவுக்கு ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா, சென்ற ஆட்சியிலாவது பார்த்திங்கன்னா ஏதோ ஊடகமானது வாய் திறந்தது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா சத்தியமாக சொல்கிறேன், தமிழகமே அழிகிறது என்றாலும் கூட ஒருபோதும் சரி இந்த ஊடகம் உண்மையை கொண்டு வந்து சேர்க்காது. அதனால் புற்றுநோய் மாதிரி நமக்கே தெரியாமல் நாம் ஒட்டுமொத்தத்தையும் திமுக இடத்துலையும் திமுக ஆட்சி இடத்திலும் இழந்திருப்போம். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், படிக்க வேண்டிய பிள்ளைகளுடைய பையில் கஞ்சா இருந்ததை நாம் எப்படி வேதனையுடன் பார்த்தோம். பள்ளிக்கூடத்தின் அருகாமையில், கோயிலுக்கு அருகாமையில். அது மட்டும் இல்லை, இளம் விதவைகள் அதிகரித்து போய்விட்டது என்று கதறினவங்க இன்றைக்கி தமிழகத்தில் 60,000 கோடிக்கு மது விற்பனை ஆகுது. ஆனால் இளம் விதவைகளை பற்றி பேசாத இந்த ஆட்சி, அந்த இளம் விதவைகளுடைய கண்ணீரும் அந்த குடிச்சு குடல் வெந்து செத்து போனவனுடைய ஆன்மாவும் இந்த திமுக ஆட்சியை தண்டிக்காதா? என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? எல்லா விலைவாசியும் உயர்த்தியிருக்கிறாங்க, அடிக்காத கொள்ளையே இல்லைங்க. ஏங்க நாம் கொள்ளை அடிக்கிறாங்கன்னு சொன்னால் கூட ஏதோ பொறாமையில் கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. ஆனால் அந்த அமைச்சரவையிலே பார்த்திங்கன்னா நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னார், ஒரே வருடத்தில் 30,000 கோடி அளவுக்கு சபரீசனும் உதயநிதி ஸ்டாலினும் கொள்ளடிச்சு வச்சுருக்காங்க. அதை நல்ல பணமாக மாற்றணும், கள்ள பணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுத்தம் தராங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திமுக அமைச்சரவையிலேயே நிதி அமைச்சராக இருந்தவர் கதறினாருங்க. ஸோ இந்த 30,000 எத்தனை பேருடைய பசியை போக்குவதற்காக மத்திய அரசாங்கமோ இல்லை நம்ம மக்களோ வரியாக செலுத்தியிருப்பாங்க. அப்போ 30,000 கோடியை அப்போது அவங்க வீட்டுக்கு அடித்து வைத்து விட்டு எத்தனை பேரை பட்டினியாக போட்டிருப்பாங்க, எத்தனை பேர் பட்டினியால் செத்துருப்பாங்க. பிஞ்சு குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்து விட்டு படிச்சுட்டு திரும்பி வரும் அப்படின்னு நினச்ச பெற்றோருடைய கனவில் மண் அள்ளி போட்டுருதுங்க இந்த அரசாங்கம். எத்தனை மேற்கூரைகள் இடிந்து விழுந்தது, எத்தனை பள்ளி சுவர்கள் இடிந்து விழுந்தது. கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். மொத்தத்தில் இவங்க அவமானமும் படுத்தியிருக்கிறாங்க. ஓசியில் பஸ்ஸு விட்டுட்டு ஓசி பஸ்ஸு தானே என்று சொன்னது நமக்கு ஞாபகம் இல்லையா? அது மட்டும் இல்லை, உலக வரலாற்றிலே எங்கேயுமே நிகழாத ஒரு சம்பவம் இந்த ஆட்சியில் தான் நடந்தது. மலம் கலந்த தண்ணீரை குடிக்க வச்ச கொடும் பாவிகள் இந்த ஆட்சியாளர்கள். இது வரைக்கும் நீதி கிடைத்ததா? வேங்க வயல் மக்கள் பார்த்திங்கன்னா ரோஷம் உள்ளவங்க. சி, இவெல்லாம் ஒரு கவர்மெண்ட் நடத்திட்டான், இவனுக்கெல்லாம் ஒரு ஓட்டு போடணுமா என்று நினச்சி ஜனநாயக கடமையே பார்த்திங்கன்னா அவங்க திறந்துட்டாங்க, ஓட்டே போடல. ஒட்டுமொத்தமாக இந்த ஜனநாயகத்தின் மீதே வேங்க வயல் மக்களுக்கு நம்பிக்கை அற்று போச்சு. ஒரு குடிமக்களுக்கு ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை அற்று போச்சுன்னா இந்த அரசாங்கம் மீண்டும் என்ன வராட்டா என்ன சொல்லுங்க? யாருக்கும் பாதுகாப்பு இல்லை, எதற்கும் பாதுகாப்பு இல்லை, தொழில்துறையினர் நிம்மதியாக இல்லை. சரிங்க, எவனோ ஒருத்தன் சொன்னான், நீங்களாம் சாஃப்ட்வேர் நிறுவனம் இல்லை, அதில் வேலை பார்க்குறீங்கன்னா கலைஞர் தான் கம்ப்யூட்டரை கொண்டு வந்தார், அவர் தான் உங்களை படிக்க வச்சார், நீங்கள் துன்ற சோறு அவர் போட்ட பிச்சை அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் அவங்களை பொறுத்த வரைக்கும் என்னத்தை அறுத்து கிழித்துட்டானுங்க தெரியல. நம்ம வரிப்பணத்தில் நமக்காக கொண்டு வந்தது, நாம் ஓட்டு போட்டு எங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சவன் நமக்கு பிச்சைன்னு சொன்னான். நம்முடைய தன்மானத்தை கேள்விக்குறியாக்கணும். ஆனாலும் இந்த மக்கள் 5000 ரூபாய் கொடுத்தோம், நாங்கள் விசுவாசத்தினால திமுகவுக்கு ஓட்டு போட்டோம், கை நீட்டி காசு வாங்கிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ரிவைண்ட் பண்ணிட்டேன். என்னென்னலாம் நடந்தது என்ற விஷயத்தை ரிவைண்ட் பண்ணியிருக்கிறேன். இது மட்டும்தானா பண்ணியிருக்காங்க? நில அபகரிப்பு புகார்கள், அது மட்டும் இல்லை, திமுக காரன் கொடி கட்டிய காரில் நம்ம ஈசிஆரில் பெண்களை துரத்தி கொண்டே போயிட்டு அக்கிரமம் பண்ணது நம்ம பார்க்கல. கனிமொழியும் சரி, தமிழிசை தங்கப்பாண்டியன் அவர்களும் சரி பொதுக்கூட்டம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்கின்ற பெண் காவலருக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். அதனால் இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் யார் வழி நடத்தினாங்கன்னு தெரியல. மக்கள் வேதனை அடைந்தது தான் மிச்சம். மதுரையில் வரி வசூல் பண்ணால் பரவாயில்ல, அரசாங்கத்துக்கு வரியாவது போய் சேருது, மக்களுக்கு ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் வரியிலே ஊழல் பண்ணி வாக்குரிச்சு போட்டுக்கிட்டு
அதை திமுக காரன் தான் செஞ்சிருக்கான்னு தெரிஞ்ச பிறகு அவனை கைதும் பண்ணி மீண்டும் ஜாமீனில் வெளியும் விட்டு இன்னைக்கு அவங்களுக்கு சீட்டும் கொடுத்துருக்குது இந்த திமுக அரசாங்கம். ஸோ எங்கே தான் கை வைக்கல சொல்லுங்க. தெய்வ செயல் என்ற ஒருத்தன் திமுக காரன் பல பெண்களையும் பல மாணவிகளையும் பாலியல் தொழிலுக்கு உட்படுத்தினான். என்ன பண்ணாங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் திமுக காரன் பண்ணாத தீமையே கிடையாது. ஜாபர் சாதிக் 2000 கோடிக்கு போதைப் பொருள் வித்து. இன்னைக்கு திரைப்படத்துறை நல்லாவா இருக்குது? ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் யார்கிட்ட இருக்குது? 5 ஆண்டுக்கே இப்படின்னா அடுத்த 5 ஆண்டுக்கு சரிப்பா இதெல்லாம் ஓட்டு போகிறதுக்கு முன்பு பேசியிருக்கணுமே அப்படின்னு சொல்லும் பொழுது ஓட்டு போகிறதுக்கு முன்பாக நான் பேசியிருக்கிறேன். அதிமுகவை விட திமுகவினர் 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்கிறதுக்காக ஓட்டு போட்டுதாதீங்கடா. நீங்கள் பட்ட துன்பம் அதிகண்டா. நீங்கள் உழைக்கிற காசை உருப்படியாக வீட்டுக்கு கொண்டு போக முடியாதுடா. மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் பண்ண முடியாதுடா உன்னுடைய உழைச்ச காசில். ஏன்னா ஒட்டுமொத்த விலைவாசியும் உயர்ந்து போயிருக்குடா. மழை வெள்ளத்தில் தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் தத்தளிக்கின்ற பொழுது நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக பெங்களூருக்காகவோ டெல்லிக்கும் ஓடிட்டு இருந்தார். ஆனால் வந்து கூட பார்க்கவே இல்லை. பயிர்கள் கருகுகின்ற பொழுதும் காவிரியில் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கவே இல்லை இந்த அரசாங்கம். மேகதாது அணை கட்டுவோம் அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய அந்த சிவகுமாரை கூட்டின்னு வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணான். கச்சத்தீவை வாரி கொடுத்த பாவியும் இவங்க தான். காவிரி முல்லைப்பெரியார் உரிமையை விட்டு கொடுத்ததும் இந்த பாவிங்க தான். ஆனால் நாம் ஆண்டாண்டு காலமாக டிவியில் வருகின்ற விளம்பரத்தை பார்த்தும் கையில் கொடுக்கின்ற காசை பார்த்தும் திமுகவுக்கு மீண்டும் நம்ம ஓட்டு போட்டிருக்கிறோமே. மீண்டும் அந்த ஆட்சி வந்தால் என்ன மாதிரி நிலை ஏற்படும்? இதெல்லாம் பாவம் இல்லையா? இந்த பாவம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் திமுக ஆட்சி வர்றதுக்கான வழியை விட்டு இருக்குமா சொல்லுங்கள். உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த அரசாங்கத்தை நேசித்து ஓட்டு போட்ட அரசு ஊழியர்களுக்கே துரோகம் பண்ணியிருக்காங்களே. இந்த துரோகமானது மீண்டும் திமுக ஆட்சி வர்றதுக்கான வழிவகை செய்யுமா? பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்துட்டாங்களே. எந்த அரசு ஊழியர் போராடலை. இல்லை மனிதனை பொறுத்த வரைக்கும் தான் கழித்த மலத்தை கூட திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு அருவருப்பாக இருக்குன்னு சொல்கிற துப்புரவு பணியாளர்கள் அதை மனம் முகந்து வாரி எட்ட போட்டு தூய்மைப்படுத்துகின்றவங்களுக்கு கூட இந்த அரசாங்கத்தினால நீதி கிடைக்கல. துப்புரவு பணியாளர்கள் கூட இன்னைக்கும் தொடர் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வேதனையானது மீண்டும் இந்த ஆட்சி வரத்துக்கு வழிவகுத்திருக்குமா? நினச்சி பாருங்க. அதனால தான் சொல்கிறேன், போடுறா வெடியை அதிமுக ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் தாண்டி திமுக வந்ததுன்னா நம்ம தலையெழுத்து. மக்களே ஊழலாக மாறி போயிருக்கிறான். அதனால் ஆள்கின்றவனும் ஊழலாக தான் இருப்பான். மன்னன் இவ்வழியோ மக்களும் அவ்வழிதான். நன்றி.